Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா approaches and methods in English language teachingல இருந்து lesson planning அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பேசிக்காக யார் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறா அப்படின்னா டீச்சர்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கில் வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே முக்கியம்தான். ஆனால் பர்டிகுலராக லெசன் பிளானிங் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறது டீச்சர்ஸாக தான் இருக்கும். இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அந்த கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஆனால் டீச்சர் வந்து ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோட இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தான் அவங்களால கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அவங்க எந்த மாதிரியான எஃபர்ட்லாம் எடுக்கணும், அதோட ரிசல்ட் எந்த மாதிரிலாம் வரும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையில எந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணால் தான் ஒரு கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்காக டீச்சர் வந்து பிஃபோர் த கிளாஸாக இருக்கட்டும், டியூரிங் த கிளாஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் த கிளாஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த லெசன் பிளானிங் வந்து இருக்கும். ஸோ இந்த லெசன் பிளானிங் அப்படின்றது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் மேப் மாதிரி இது இருக்குது. இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் அவங்களுக்காக ஒரு மைண்ட் மேப் வந்து ட்ரா பண்ணி கொடுக்குற மாதிரி, அவங்கள கைட் பண்ணுற மாதிரி இந்த லெசன் பிளான்ஸ் வந்து இருக்குது. நம்ம ப்ராப்பரான ஒரு பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியாது. ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், உடனே போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும், எப்படி அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும், எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸை பற்றினது தான் இந்த லெசன் பிளானிங். ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர் வந்துட்டு அந்த லெசன் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, என்ன இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், என்ன அவங்க கற்றுக்க போகிறாங்க, அது வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ ஒரு டாபிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாபிக் பற்றி பர்டிகுலர் டீச்சர் வந்து ஃபெமிலியராக இருக்கணும். இப்போது நாளைக்கு வந்து சிலபஸில் இருக்க ஒரு டாபிக் எடுக்க போகிறோம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு இந்த டாப்பிக்காக நான் நாளைக்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி போனோன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸில் எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாப்பிக்கை மட்டும் பார்க்காம அது ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அது கிளாஸுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போனோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கும் அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் வந்து எப்போவுமே ஒரு பிளான் அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு மைண்டில் வச்சுருக்கணும். இப்படி தான் கிளாஸ் இருக்க போது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா தான் அவங்க படிப்பாங்க அப்படின்ற மாதிரி வெல் பிளான் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கரெக்டாக நம்ம லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் அப்படின்றது வந்து எல்லாரும் ஒன்று போல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கவனிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு கவனிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் டு லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் அவங்கள இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கவனிக்க வைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பிளானும் ஆக்டிவிட்டீஸும் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 3 hours கொடுப்பாங்க. அந்த 3 hours-உமே நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் செஷன் எந்த மாதிரி இருக்கும், செகண்ட் செஷன் எந்த மாதிரி இருக்கும், லாஸ்ட் செக்ஷன் எந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதை டிவைட் பண்ணி நம்ம கொண்டு போனோன்னா கண்டிப்பாக அந்த 3 hours-உமே 1 minute கூட வேஸ்ட் ஆகாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, இந்த டாபிக் தான் எடுக்க போகிறோம், இந்த பிளான்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் அதெல்லாம் நம்ம டீச் பண்ணணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கிளாஸில் இருக்கும், எல்லாமே நம்ம பிளான் பண்ணிவிட்டு போனோன்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்மளே ஆல்ரெடி நம்ம மைண்டில் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். டைம் டியூரேஷனாக இருக்கட்டும், கிளாஸில் என்ன மாதிரி டாபிக்ஸ் எடுக்கணும், பிளான் எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நிறைய டைம் மிச்சமாக இருக்குது அதனால எப்படியாச்சும் ஒப்பேற்றணும், அந்த மாதிரியான மைண்ட் செட் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டாக கிளாஸ்க்குள்ளே போனோன்னா கிளாஸும் என்கேஜ்டாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பிளான்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, பிஃபோர் கிளாஸ், டியூரிங் கிளாஸ், ஆஃப்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 செஷனாக நம்ம வந்து பிரித்து வச்சுப்போம். பிஃபோர் கிளாஸ், ஒரு கிளாஸுக்கு டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இந்த பிஃபோர் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை த லேர்னிங் மோட்டிவ். அவங்க இன்றைக்கி என்ன மோட்டிவில் என்ன டாப்பிக்கில் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, லேர்னிங் டைப்ஸ் இருக்குது. எந்த மோட்டிவோட இந்த டாப்பிக்கை அவங்க டீச் பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்க
அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக்ரவுண்ட் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ணுற விதமாக இருக்கணும். செகண்ட் என்னென்னா பிளானிங் ஸ்பெசிஃபிக் லெசன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்றதுனால ஏதோ ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறோம், டிபேட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வேறு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும், என்ன நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஆனால் ஒரு ஸ்டாஃப் வந்து கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ நேரம் டீச் பண்ணுவேன், டீச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வைப்பேன், அது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன டீச் பண்ணணும்னு எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளாஸில் அது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போது டீச்சர் வந்து அவங்களோட நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ் தெரியும், நிறைய பம்பாஸ்டிக் வேர்ட்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க டீச் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது புரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால அவங்க நோட்ஸ் எடுக்கும் போதும் சரி, அவங்க டீச் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு அவங்க நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இவங்க டீச் பண்ணுறதே ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இவங்களோட நோட்ஸ் வந்து இவங்க கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா டைம் டியூரேஷன். இப்போ ஒரு கிளாஸ் வந்து 3 hours இருக்குது அப்படின்னா இவங்க கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை செப்பரேட் பண்ணிக்கணும். இவ்வளோ நேரத்தில் நான் டீச் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு செஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியறதுக்காக ஒரு கேமோ இல்லைனா டிபேட் டிஸ்கஷன் இந்த மாதிரி ஏதாவது நான் கண்டக்ட் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபீட்பேக் கேட்கணும், இல்லைனா அவங்கள கொஷின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களே டைமை வந்து டிவைட் பண்ணி ஒரு டைம்லைன் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸை வந்து அவங்க கொடுத்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டியூரிங் கிளாஸில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து டியூரிங் கிளாஸில் நம்ம இருக்கும்போது அந்த ஸ்டாஃப் வந்து என்ன டாபிக் அவங்க எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்களோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். சில டாபிக்ஸை பற்றின அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட இருக்காது, பேசிக்ஸ் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட பேக்ரவுண்ட் என்ன, பேசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஆல்ரெடி மேம் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாதியில் இருக்கும்போதே நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேம் வேறு ஒரு லெசன் எடுக்கிறாங்கன்னா அதை இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம அது என்னன்னே சொல்லாமல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதோட கண்டினியூஷன் நினச்சி அதோட நோட்ஸு சேர்த்து எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளியராக எதில் இருக்குது, எதுலேருந்து நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்ற எல்லா பேக்ரவுண்டும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெசனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ கிளாஸ் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரியணும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டிப்ஸாக இருக்கட்டும் இல்லை கீவேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் கிளாஸில் அதை ரொம்ப நல்லா கவனிச்சாங்கன்னா எக்ஸாம் டைம்ஸ் வந்து அதை கரெக்டாக எழுதுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ் நடத்தும் போது அவங்க நிறைய கீவேர்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்க லெசன் டீச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெசன் நடத்தி முடித்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக என்கேஜிங்காக அந்த கிளாஸில் இருக்கிற மாதிரி டீச்சர் பார்த்துக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு குவிஸ் மாதிரியோ லெக்சர் கொடுக்க சொல்லலாம், ப்ரெசன்டேஷன்ஸ், கேம்ஸ் வைக்கலாம், டிஸ்கஷன், டிபேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டக்ட் பண்ணணும். கண்டக்ட் பண்ணும்போது தான் அவங்க லெசன் வந்து கவனிச்சாங்களா, இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் இந்த மாதிரி நான் லெசன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒன்று கண்டக்ட் பண்ணுவேன், அதில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்டிவாக இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டில் கேம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவாது அவங்க கிளாஸை வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த விதத்துலலாம் கிளாஸில் என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்றதுல டீச்சர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கிளாஸ் நடக்கும்போது டீச்சர் வந்து ஆக்டிவ் பர்சனாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேசிவாக இருப்பாங்க. ஆனால் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி 2 பேருமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரோட தாட்ஸும் பேசப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சரிங் செஷன் வந்து இருக்கணும். டீச்சர் வந்து நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா அத சொல்லுங்க. இல்ல அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அத உங்களால கிளியர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரோவெர்ட்டா இருப்பாங்க. சீக்கிரம் யாரோட ஜெல் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசணும்னு நெனைப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரையுமே பேச வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டியூரிங் கிளாஸில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் கிளாஸ், ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லைன்னா முடிகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்கணும். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இதில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சு? ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கிளாஸ் நம்ம டீச் பண்ணுறதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா? ஏதாவது மெத்தட்ஸ் வந்து நான் மாற்றணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே எதுக்காக? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதை அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும், படிக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதனால் அவங்களோட குட் அண்ட் பேட் எல்லா ஃபீட்பேக்கையும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் அவங்களோட ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க ஃப்ரீயாக சொன்னாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கிளாஸஸும் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.